Hi students, hello friends, happy to meet you all again with this video. இது வந்து Two Gentlemen of Verona AJ Groening எழுதுனது. இதோட பார்ட் 1, அதாவது ஃபர்ஸ்ட் 2 பேஜஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் முன்னாடி பார்த்தோம். அதோட தொடர்ச்சி தான் இந்த 3rd and 4th பேஜ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதில் வாட் பிளான்ஸ் அப்படின்றதோட முடித்தோம். அதாவது என்னென்னா நிக்கலோ அண்ட் ஜாக்கப்போ அப்படிங்கிற 2 பேர் வந்து நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. அது நரேட்டருக்கு வந்து ஏன் இவங்க இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப அவர் வந்து என்ன பிளான் வச்சுருக்கீங்க, ஒருவேளை ஸ்டேட்ஸ், அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆக போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இல்லை, அந்த பிளான் எங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி, வாட் பிளான்ஸ் அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து நம்ம இன்னைக்கு பார்ப்போம். வாட் பிளான்ஸ்? ஹி ஸ்மைல்டு அன்கம்ஃபர்டபுளி. ஜஸ்ட் பிளான்ஸ் சார், ஹி ஆன்சர்ட் இன் அ லோ வாய்ஸ். அதாவது என்ன பிளான் நரேட்டர் கேட்குறாரு. அதுக்கு நிக்கல் வந்துட்டு ஜஸ்ட் பிளான் சார், அவ்வளோதான் அப்படின்னு ஒரு புன்முறுவல், ஒரு சிரிச்சார். அசட்டுத்தனமான சிரிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அது. Well, I said we are leaving on Monday. Is there anything I can do for you before we go? இப்போ நரேட்டர் கேட்குறாரு. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. Well, I said we are leaving. நாங்கள் மண்டே கிளம்புறோம். ஏதாவது நான் உனக்கு பண்ணணுமா, அதுக்கு முன்னாடி ஏதாவது உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாரு. நிக்கலோ ஷுக் ஹிஸ் ஹெட். நிக்கலோ எதுவுமே இல்லைன்ற மாதிரி தலையாடி சொல்கிறாரு. பட் சடன்லி ஜாக்கப்போ செட். ஜாக்கப்போ சின்ன பையன் இல்லையா. ஜாக்கப்போ சொன்னால் சார் he burst out. அதாவது சாரின்னு கத்தி, எவ்ரி சண்டே வி மேக் அ விசிட் டு த கண்ட்ரி டு பொலேட்டோன்ற நகரத்துக்கு நாங்கள் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் போவோம். இங்கேருந்து 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 30 கிலோமீட்டர்ஸ் தான் அந்த நகரம் இருக்குது. யூஸ்வலி வி ஹையர் பைசைக்கிள்ஸ், பட் டுமாரோ சின்ஸ் யூ ஆர் ஸோ கைண்ட் யூ மைட் சென்ட் அஸ் இன் யுவர் கார். நீங்கள் ரொம்ப கைண்டாக இருக்கனால எங்களை நாளைக்கு உங்கள் காரில் அனுப்புங்களேன் அப்படின்னு ஜாக்கப்போ கேட்குறாரு. ரைட். அதாவது வந்து எவ்வரி சண்டே வந்து அவங்க பொலேட்டோன்ற நகரத்துக்கு இங்கேருந்து 30 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்க நகரத்துக்கு அவங்க பைசைக்கிளை வந்து ஹையர் பண்ணிட்டு, அதாவது ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. பட் இப்போ வந்து இவர் வந்து கைண்டாக இருக்கவும் ஜாக்கப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் காரில் எங்களை கூப்பிட்டு போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நெக்ஸ்ட், I had already told Lugi he might have the Sunday off. அதாவது லூகிங்கிற ஒரு டிரைவர் அவருக்கு வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்கள் சண்டே லீவ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டேன். However, I answered, I will drive you out myself. உங்களுக்கு நான் ஒரு வாக்குறுதி கொடுத்தனால நானே உங்களை கூப்பிட்டு போகிறேன், நானே உங்களுக்கு ட்ரைவ் பண்ணிட்டு வரேன். There was a pass. நிக்கலை வந்து ஒரு பாஸ் கொடுக்குறேன். ஏன்னா நிக்கலை வந்து பெரிய பையன், அடுத்தவங்களை ட்ரபிள் பண்ணக்கூடாது, அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிற எண்ணம் உள்ள ஒரு பையன். நிக்கலா வாஸ் கிளாரிங் அட் ஹிஸ் யங் பிரதர் வெக்ஸேஷன். ஒரு கோபமாக, ஒரு விரக்தியாக பார்க்குறான். we could not think of troubling you sir. நான் அப்போ நிக்கலா சொல்கிறான், நாங்கள் உங்களை ட்ரபிள் பண்ணணும்னு நினைக்கல சார், தொந்தரவு கொடுக்கணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்கிறான். It won't be any trouble. He bit his lip. Then in a rare put out tone he said very well. எதுவுமே வந்து எனக்கு ட்ரபிள் கிடையாது அப்படின்னு சொல்லப்போ அப்போ நிக்கலா வந்துட்டு ஓகே சரி, அப்போ வெரி வெல், நீங்கள் எங்களை கூப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறான் அந்த ஆஃபருக்கு. The following afternoon, அடுத்த நாள் மதியம் வந்து we drove to the tiny village. சின்ன அந்த வில்லேஜுக்கு போகிறோம். Set high upon the hillside. I imagined that our destination would be some humble dwellings, but directed by Jacopo, we drew up at a large red-roofed villa. ஒரு ஜாக்கப்போ என்னை கைட் பண்ணனால நான் அதை கரெக்டாக கொண்டு போய் இவங்களை 2 பேத்தையும் சேர்த்து சேர வேண்டிய இடத்துல we drew up at a large red-roofed villa. ஒரு வில்லாக்கு நாங்கள் போய் சேர்ந்தோம். Surrounded by high stone wall. பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் உள்ள வால் சரவுண்ட் பண்ணியிருந்துச்சு. I could scarcely believe my eyes, and before I could recover breath my 2 passengers had leaped from the car. நான் அதை ஒரு பிரமிப்போடு பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே அந்த 2 பேசஞ்சர்ஸ், அதாவது யாருன்னா நிக்கலோ அண்ட் ஜாக்கப்போ, அவங்க 2 பேரும் டக்குன்னு சடனாக காரை விட்டு இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் பேராகிராஃப். we shall not be long. அப்போ சொல்கிறாங்க, சார் நாங்கள் ரொம்ப நேரம் இங்கே டைம் எடுத்துக்க மாட்டோம், உங்கள் டயத்தை வேறு சொன்னீங்க அவர் 1 மணி நேரம் மட்டும்தான் நாங்கள் இங்கே டைம் சொல்லுவோம். மேபி யூ வுட் லைக் டு கோ டு த கேஃபே இன் த வில்லேஜ் ஃபார் அ ட்ரிங்க். நீங்கள் வந்து போய் ஏதாவது காஃபி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். they disappeared beyond the corner of the wall. ஒரு அந்த வாலோட கார்னரில் அவங்க வந்து போயிட்டாங்க. அந்த கார்னர் வழியாக அவங்க டிஸப்பியர் ஆகிட்டாங்க. ஆஃப்டர் a few minutes, கொஞ்ச நேரம் கழிச்சு, I found a grilled side entrance and determinedly rang the bell. அவங்கள ஃபாலோ பண்ணி ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 4-5 நிமிஷம் கழிச்சு நான் அவங்கள ஃபாலோ பண்ணி போகிறேன். அப்போ வந்து ஒரு grilled side entrance இருந்துச்சு, அது வழியாக போய் நான் பெல் அடித்தேன். A pleasant looking woman with steel rimmed spectacles appeared. கண்ணாடி போட்டு ஒரு pleasant looking woman வந்து appear ஆகிறாங்க. I blinked as I saw that she was dressed in the white uniform of a trained nurse. ஒரு trained nurse போட்டிருக்கக்கூடிய
நர்ஸ் யூனிஃபார்ம் வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஐ ஜஸ்ட் brought 2 small boys here. அப்போ சொல்கிற நரேட்டர் சொல்கிற, நான் இங்கே 2 பசங்களை கூப்பிட்டு வந்திருந்தேன். Yeah, yes, her face lit up. She opened the door to admit me. Niccolo and Jacopo, I will take you up. Niccolo கதவை திறந்து உள்ளே விட்றாங்க. விட்டுட்டு நிக்கலோ ஜாக்கப்போ தானே, நான் அவங்ககிட்ட கொண்டு போகிறேன், கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. She led me through a cool, tiled vestibule into the hospital. அதாவது லாபியூலே என்னை கூப்பிட்டு போனாங்க. For hospital, the villa had become at the door of a little cubicle the nurse passed. ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து நர்ஸ் நிறுத்துறாங்க. Put her finger to her lips and with a smile bade me look through the glass partition. அந்த கிளாஸுக்கு நடுவில் இருக்க இடைவெளியில் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. The 2 boys were seated at the bedside of a girl of about 20 who, அதாவது ஒரு கேர்ள் கிட்டத்தட்ட 20 வயசுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெண் கிட்ட அவங்க உட்காந்துருக்காங்க. propped up on pillows, wearing a pretty lace jacket. ஒரு மெலிசான ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. was listening to their chatter. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த கேர்ள் என்ன பண்றாங்க, ஆர்வமா கேட்டுட்டு இருக்காங்க. her eyes soft and tender, one could see at a glance her resemblance to her brothers. பார்க்கறதுக்கு அந்த 2 பேரையும், அந்த நிக்கலோ ஜாக்கோபோவையும் இந்த பொண்ணையும் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட இந்த பொண்ணோட பிரதர்ஸ் மாதிரி தான் அவங்களோட ஃபேஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. A vase of wild flowers stood on her table beside a dish of fruit and several புக்ஸும் ஃப்ரூட்ஸும் அந்த அவங்களோட டேபிள் மேலே ஃப்ளவர்ஸும் இருந்துச்சு. புக்ஸ் அப்புறம் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து அதை பார்த்துட்டு நிற்கிறார் நரேட்டர். அப்போ வந்து நர்ஸ் கேட்குறாங்க, வாட் யூ கோயிங்? The nurse murmured, Lucia will be pleased to see you. Lucia, அதாவது அவங்க சிஸ்டர் பேர் லூசியா, அவங்க வந்து உங்களை பார்த்தா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு அந்த நர்ஸ் சொல்லுவாங்க. I shook my head and turned away. நான் போக விரும்பலை. I felt I could not bear to intrude upon this happy family party. அதாவது இந்த ஹாப்பியான ஃபேமிலி கெட் டுகெதரில் நான் போய் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்கிறார். பட் அட் த ஃபுட் ஆஃப் த ஸ்டேர்கேஸ் I drew up and begged her to tell me all she know about these boys. அதுக்கப்புறம் ஸ்டார் கேஸில் கீழே இறங்கி வர்றப்ப கேட்குறாரு, என்னென்னா இந்த பசங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதில் தயவு செஞ்சு எங்கிட்ட சொல்லுங்கன்னு ப்ளீஸ் பண்ணி கேட்குறாரு அந்த நர்ஸ் கிட்ட நரேட்டர். she was eager to do so. சொல்கிறதுக்கு ரொம்ப ஈகராகவும் இருக்காங்க. they were, she explained, quite alone in the world except for this sister Lucia. அவங்க இந்த 2 பசங்களுமே யாருக்காக வாழ்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துலேயே அவங்க அக்கா காண்டி மட்டும் தான் வாழ்கிறாங்க. their father a widower, அவர் மனைவி இறந்தவர், a well known singer, நல்ல ஒரு பாடகர், had been killed in the early part of the war. வாரோட இயர்லி பார்ட்டில் ஒரு ஆரம்ப காலத்தில் இறந்துட்டார், கொலை செய்யப்படுறாரு. ஷார்ட்லி ஆஃப்டர்வர்ட் a bomb had destroyed their home and thrown the 3 children into the streets. அதாவது நிக்கலோ, ஜாக்கோபோ அண்ட் லூசியா 3 பேத்தையுமே என்ன they came to streets because ஒரு பாம் பிளாஸ்ட்னால, அவங்க வீட்டில் வந்த பாம்னால அவங்க 3 பேருமே தெருக்கு வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. they had always known a comfortable and cultured life. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒரு கம்ஃபர்டபுளும் கல்ச்சரான லைஃபும் தான். லூசியா ஹேட் ஹெர்செல்ஃப் பீன் ட்ரைனிங் அஸ் அ சிங்கர். லூசியாவும் தன்னை தானே ஒரு சிங்கராக ட்ரைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் தே ஹேட் சஃபர்ட் ஹாரிபிளி ஃப்ரம் நியர் ஸ்டார்வேஷன் அண்ட் எக்ஸ்போஷர் டு த கோல்ட் வின்டர். அது மிக கொடூரமான பனிக்காலம். இந்த பனிக்காலத்தில் ரொம்ப சர்வே பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ரைட். For months, they had barely kept themselves alive in a sort of shelter they built with their own hands amidst the rubble. அதாவது அந்த வீட்டில் உடஞ்ச செங்கல்ல இருக்க முடியாது, வெடிச்சதில் அந்த செதறல் செங்கல் வச்சு ஒரு ஷெல்டர் மாதிரி உருவாக்கி அந்த ஷெல்டர் கீழே அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட கொஞ்சம் மாத காலங்களில் அவங்க அங்கே தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தென் for 3 years the Germans ruled the city. அதுக்கப்புறம் 3 வருஷமே ஜெர்மன்ஸ் வந்து அந்த சிட்டியை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்துச்சு. த பாய்ஸ் க்ரூ டு ஹேட் தி ஜெர்மன்ஸ். ஏன் அப்படின்னா இந்த ஜெர்மன்ஸ்னால தான் நம்ம இந்த நிலைமையில் இருக்கோம், அந்த ஜெர்மன்ஸ்னால தான் நம்ம அப்பா இறந்துட்டாருன்ட்டு அந்த பாய்ஸ்க்கு வந்து ஜெர்மன்ஸ் மேலே ஒரு வெறுப்பு இருந்துச்சு. when the resistance movement began secretly to form, they were among the first to join. அதாவது அது ஒரு படை ஜெர்மன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக ஆரம்பிச்சப்ப அதில் ஃபஸ்ட்டாக ஜாயின் பண்ண விருப்பப்பட்டது இவங்க 2 பேர் தான். when the war was over, வார் முடிஞ்சதுக்கப்புறம், and we had peace at last, எப்படியோ ஒரு வழியாக எங்களுக்கு வந்து அமைதி நிலவுச்சு எங்கள் நாட்டில். they came back to their beloved sister. அவங்க திரும்பி அவங்க சிஸ்டர்கிட்ட வந்தாங்க. and they found her suffering from tuberculosis of the spine. அப்போ அவங்க தெரிஞ்சுக்கிட்டது என்னது, லூசியா was suffering from tuberculosis தெரிஞ்சுக்கிட்டாங்க. she paused, took a quick breath. did they give up? அப்போ கொஞ்சம் சொல்லிட்டு பிரீத் எடுத்துக்கிறாங்க நர்ஸ். அப்போ அவர் கேட்குறாரு, டிட் தே கிவ் அப்? அவங்க வந்து அவ்வளோதான், டிட் தே கிவ் அப் அப்படின்னு கேட்குறாரு. ஐ டு நாட் ஹாவ் டு ஆன்சர் தட் கொஷன்.
They brought her here, persuaded us to take her into the hospital. In the 12 months she has been our patient. She has made good progress. There is every hope that one day she will walk and sing again. அவங்க இங்கே கொண்டு வந்தாங்க அவங்க அக்காவை, அவங்க நல்லபடியாக பார்த்துக்காங்க. கிட்டத்தட்ட 12 மந்த்ஸாக லூசியா இங்கே தான் இருக்காங்க, ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. அவங்கள நாங்கள் டெய்லியும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்ரஸ் இருக்குது, நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது அவங்க எழுத்துல. ஒரு நாள் அவங்க எழுந்திரிச்சு நடப்பாங்க, பழையபடி பாடுவாங்க அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஸோ டிஃபிகல்ட் நவ், ஃபுட் ஸோ ஸ்கேர்ஸ் அண்ட் we could not keep going unless we charged a fee. வேறு வழியே இல்லை, நாங்கள் அவங்களுக்கு ஃபீ சார்ஜ் பண்ண வேண்டிய நிலைமை இருந்துச்சு, ஃபீஸ் வாங்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு. பட் எவ்ரி வீக் லூசியஸ் பிரதர்ஸ் ஹவ் மேட் தேர் பேமெண்ட். ஆனால் ஒவ்வொரு வாரமும் அவங்களுக்கு உண்டான பேமெண்ட் வந்து கட்டிடுவாங்க கரெக்டாக அப்படின்னு அந்த நர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஷீ ஆடட் சிம்ப்ளி, ஐ டோன்ட் நோ வாட் தே டூ. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல எனக்கு, பட் ஆனால் பணத்தை எப்படியே கரெக்டிட்டு வந்துடுறாங்க. ஐ டு நாட் ஆஸ்க், அதை நான் கேட்கவும் விரும்பலை. ஒர்க் இஸ் ஸ்கேர்ஸ் இன் வெரோனா. அதாவது வெரோனாவில் மிகவும் வந்து தட்டுப்பாடு, வேலை கிடைக்குங்கிறது மிகப்பெரிய தட்டுப்பாடு. அப்படி இருக்க சூழ்நிலை அவங்க பணம் எப்படி கொண்டு வராங்கன்னு எனக்கு தெரியல. பட் வாட் எவர் இட் இஸ், ஐ நோ they do it well. என்ன பண்ணாலுமே அவங்க நல்லபடியாக பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எஸ், ஐ அக்ரி, they couldn't do it better. அவரும் வந்து நரேட்டரும் வந்து நான் அக்ரி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஐ வெயிட்டட் அவுட் சைட் until the boys rejoined me. அதாவது நான் அந்த கார்கிட்ட வந்து வெளியே வெயிட் பண்ணிருந்தேன், பாய்ஸ் வந்து என்னை ரீஜாயின் பண்ணுற வரைக்கும். அண்ட் தென் ட்ரோ them back to the city. இந்த சிட்டிலேருந்து வந்தோமோ அந்த சிட்டிக்கு நான் திருப்பி அவங்களை கூப்பிட்டு போனேன். they sat beside me. என் பின்னாடி உட்காந்தாங்க, நாட் ஸ்பீக்கிங், எதுவுமே பேசலை. அவங்க என் பின்னாடி உட்காந்துட்டு அமைதியாக வராங்க, எதுவுமே பேசலை. ஃபார் மை பார்ட், என்னோட பங்குக்கு ஐ டிட் நாட் சே அ வேர்ட். ஒரு வார்த்தை கூட நான் பேசவே இல்லை, வாயவே திறக்கல. ஐ நோ they would prefer to feel that they had safely kept their secret. அதாவது அவங்க சீக்ரெட்டை சேஃபாக மெயின்டைன் பண்ணிட்டோன்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ அதை நான் வந்து காப்பாற்றிக்கணும்னு நான் நினச்சேன். yet their devotion had touched me deeply. அவங்க சிஸ்டர் காப்பாற்றணுங்கிற எண்ணம், அந்த டிவோஷன் என்னை வந்து ரொம்ப ஆழமாக தொட்டுருச்சு அப்படின்னு நரேட்டர் சொல்கிறாரு. War had not broken their spirit. அவங்களோட ஸ்பிரிட்டை வார் உடைக்கவே கிடையாது. Their selfless action brought a new nobility to human life, gave promise of a greater hope for human society. அதாவது உறவுகள் இருக்கக்கூடிய ஒரு உண்மைத்தன்மையை இவங்களோட செல்ஃப்லெஸ் ஆக்ஷன் வந்து டினோட் பண்ணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சின்ன வயசில் அவங்க வந்து எவ்வளோ ட்ரூவாக இருக்காங்க அவங்க ரிலேஷன்ஷிப். பார்த்தீங்களா, அவங்க சிஸ்டர் காப்பாற்றணுங்கிறதுல செல்ஃப்லெஸ்ஸாக இருந்திருக்காங்க. அதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கி போடல, நல்ல சாப்பாடு சாப்பிடல, பட் தே வாட் ஹார்ட் டு சேவ் ஹர். ஸோ அதுதான் அவங்களோட உண்மையான பாசம். அந்த பாசத்தை வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் டூ ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா. உண்மையிலே அவங்க ரெண்டு பேருமே டூ ஜென்டில்மென் தான். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் யூ கேன் பிங் மீ அட் எனி டைம், ரைட்? we are at the end. We have reached 314 subscribers. லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் 301 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருக்குன்னு. இந்த வீடியோ நம்ம பண்ணுறப்போ 314 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்களும் இன்னும் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது குற்றம் குறை இருப்பின் அதை கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். 2 நிமிஷம்.